பாகிஸ்தானின் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து நம் நாடு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடங்கியது. இதன் மூலம் பாகிஸ்தானை கதறவிட்டது. இருப்பினும் பாகிஸ்தானுக்கு துருக்கி உதவி செய்தது. இதனால் நம் நாட்டு மக்கள் துருக்கியை புறக்கணித்து வரும் நிலையில் இமாச்சல பிரதேச காங்கிரஸ் முதல்வர் சுக்வீந்தர் சிங் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து ஒரு முக்கியமான கோரிக்கையை வைத்திருக்கிறார். இதன் மூலம் துருக்கிக்கு ஒரு பெரும் பிரச்சனையே ஏற்பட போகிறது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் கடந்த மாதம் 22ஆம் தேதி பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நுழைந்து கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் 26 பேர் பலியாகினர். இதனையடுத்து கடந்த 7ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் நம் நாடு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தது. நம் நாட்டின் ஏவுகணைகள் பாகிஸ்தானை பதம் பார்த்தன. பாகிஸ்தானின் 9 பயங்கரவாதிகளின் முகாம்கள், 3 விமானப்படை தளங்கள் அழிக்கப்பட்டன. இந்த நடவடிக்கைக்கு துருக்கி எதிர்ப்பு தெரிவித்தது. அது மட்டுமின்றி நம்மை தாக்க முயன்ற பாகிஸ்தானுக்கு உதவியும் செய்தது. துருக்கியிடமிருந்து பாகிஸ்தான் ஏற்கனவே ட்ரோன்களை வாங்கியிருந்தது. ஆனால் நம் நாட்டுடன் மோதல் வெடித்த நிலையில் துருக்கி பாகிஸ்தானுக்கு தனது ட்ரோன் ஆபரேட்டர்களை அனுப்பி வைத்தது. அவர்கள்தான் துருக்கி நாட்டின் ட்ரோன்களை பாகிஸ்தானிலிருந்து நம் நாட்டை நோக்கி ஏவினர். இந்த தாக்குதல் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டது. நம் நாட்டுக்கு எதிராக பாகிஸ்தானுடன் கூட்டு சேர்ந்த துருக்கி என்பது சுற்றுலாத்துறைக்கு மிகவும் புகழ்பெற்ற இடம். நம் நாட்டில் இருந்து கடந்த ஆண்டு மட்டும் 3 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் அங்கு சுற்றுலா சென்றிருக்கிறார்கள். இந்த ஆண்டும் கூட கோடை விடுமுறைக்கு அங்கு செல்ல திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் பாகிஸ்தானுக்கு துருக்கி ஆதரவாக சென்றதால் நம் நாட்டு மக்கள் துருக்கி சுற்றுலாவை புறக்கணிக்க தொடங்கி உள்ளனர். முன்பதிவுகளை கூட ரத்து செய்திருக்கிறார்கள். அதேபோல வர்த்தகர்கள் துருக்கியுடனான வர்த்தகத்தை ரத்து செய்து வருகிறார்கள். இது துருக்கி பொருளாதாரத்தில் நேரடி பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதற்கிடையேதான் நேற்று டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதல்வர்கள் பங்கேற்றனர். இமாச்சல பிரதேச மாநிலத்தின் காங்கிரஸ் முதல்வர் சுக்வீந்தர் சிங்கும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றார். அதன் பிறகு பிரதமர் மோடியை சுக்வீந்தர் சிங் தனியாக சந்தித்து பேசி தங்களது மாநிலத்துக்கான நலத்திட்டங்கள், நிதி ஒதுக்கீடுகள் பற்றி கோரிக்கை வைத்தார். அப்போது சுக்வீந்தர் சிங் துருக்கி மற்றும் அஜர்பைஜானிடமிருந்து ஆப்பிள் இறக்குமதிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இது தொடர்பாக பத்திரிகையாளர்களிடம் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆப்பிள்களால் நம் நாட்டில் ஆப்பிளின் விலை என்பது வீழ்ச்சியடைந்து வருகிறது என்பது பற்றி பிரதமர் மோடியிடம் பேசினேன். இதனால் ஆப்பிள் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது. துருக்கி மற்றும் அஜர்பைஜானிலிருந்து வரும் ஆப்பிள்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் என கூறியிருக்கிறார். தொடர்ந்து பேசிய அவர், இந்த கோரிக்கையை கேட்ட பிரதமர் மோடி, ஆப்பிள் இறக்குமதியால் இமாச்சல பிரதேச ஆப்பிள் விவசாயிகள் நஷ்டமடையாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் என உறுதி கொடுத்திருக்கிறார். நம் நாட்டை எடுத்துக்கொண்டால் இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட இடங்களில்தான் அதிகமாக ஆப்பிள்கள் விளைவிக்கப்படுகிறது. இருப்பினும் ஒவ்வொரு ஆண்டும் வெளிநாடுகளிலிருந்து ஆப்பிள்கள் அதிக அளவில் இறக்குமதி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆண்டுக்கு 1000 கோடி முதல் 3000 கோடி வரை துருக்கி ஆப்பிள்கள் இறக்குமதி செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே புனே வர்த்தகர்கள் துருக்கி ஆப்பிள் இறக்குமதியை நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த வரிசையில் துருக்கி ஆப்பிள் இறக்குமதிக்கே தடை விதிக்க வேண்டும் என்று இமாச்சல பிரதேச முதல்வர் சுக்வீந்தர் சிங் கூறியிருக்கிறார். இதற்கு பிரதமர் மோடியும் பாசிட்டிவான பதிலை சொல்லியுள்ள நிலையில் விரைவில் துருக்கியிலிருந்து ஆப்பிள் இறக்குமதிக்கு மத்திய அரசு தடை விதிக்கிறதா என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் நடந்தால் துருக்கி கண்டிப்பாக பாதிக்கப்படும். Subscribe to One India and never miss an update.